கைஸ் லைக் பண்ணிவிட்டு எல்லாம் பாருங்கப்பா, சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு மெய்டு மேலே கோவப்பட்டிருப்பான். சரி ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அவளும் பேபன்னு முழிச்சிட்டு நிற்கிறா. நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு அது என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவள் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேறான். சார் இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு மெய்டு தான் சார். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணணுமா? எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும். அப்படிலாம் என்னால் முடியாது சார், நான் வீட்டை விட்டு வேணால் நான் போயிடுறேன், நான் வேறு எங்கேயாச்சும் வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ இந்த வீட்டை விட்டு நீ போயிடுவியா, போய் தான் பாருடி அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் போக தான் சார் போகிறேன், கண்டிப்பாக போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். ஜியான் வீட்டில் நைட்டு ஒரு பார்ட்டி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பார்ட்டி வந்துட்டு ஜியான் தான் வைக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இவளையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இவன் மெய்டு தானே, ஸோ அங்கே வரணும். அதாவது வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு தான் மெயினாக அந்த பார்ட்டியை அந்த மாதிரி. ஸோ இவள் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு சும்மா இவளே அங்கே வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி, அதனால் போயிட்டு வரலாம். அதனால் வந்துட்டு சரி ஓகே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்துருக்குறா. பட் ஜெய்ஹோப் வந்து அங்கே கிளம்பி போயிட்டான். ஜெய்ஹோப் வந்து எதுவுமே அவள்கிட்ட பேசலை, எதுவுமே அவள் சமைச்சு வச்சதையும் சாப்பிடல, அவன் கிளம்பி போயிட்டான். அப்படி போயிட்டு அங்கே வந்து நைட்டு போல் பார்ட்டி. அப்போ போல் வந்துட்டு ஜெய்ஹோப் வந்துட்டு பார்க்குறான், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. யார் யார் ஒர்க்கில் சின்சியரோ அவங்க எல்லாருக்குமே அவார்டு கிடைக்கிது, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் நடக்குது. அப்போ போல் ஸ்டேஜில் ஜெய்ஹோப்பு இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவளும் பார்ட்டிக்கு வரணும்ல, ஸோ அப்போ தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணிட்டு கிளம்பி வரான். அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக, அப்படியே ஒரு அழகான சாரீ தான், ப்ளூ கலர், அப்படியே இங்கு ப்ளூ கலரில் ஒரு சாரீ கட்டிட்டு பயங்கர அழகாக பயங்கர செக்ஸியாக ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு இவன் வந்து வரான். ஃப்ரீ ஹேர்லாம் போட்டு ரொம்ப க்யூட்டாக செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இவன் ஹேண்ட்பேக்லாம் போட்டு செம்ம ஸ்டைலாக இவன் வந்து டாக்ஸியில் வந்து இறங்குறான். வந்து டாக்ஸியில் வந்து இறங்கி உள்ளே வரான். உள்ளே வரும்போதே அப்படியே உள்ளே என்ட்ராகிறப்பே நம்ம ஜெய்ஹோப் மேலேருந்து பார்த்துட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கா. அப்படியே நடந்து வர்றப்போ அந்த ஹிப்பெல்லாம் பார்க்குறான், அப்படியே இதாகிறான். இவன் அடங்கவே மாட்டான். இந்த ஹிப்பை காட்டாதன்னு சொன்னால் அதை தான் பண்ணுவா, இவன் திமிரு பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் வந்து பார்க்குறான். அங்கே போய் உட்காந்துக்கிறான். உட்காந்தோடனே எல்லாரோட கண்ணுமே இங்கே இவளையே தான் பார்க்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுண்டாக எல்லாருமே வந்து நின்றுட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவள் சும்மா இல்லாமல் இவளும் வந்துட்டு ட்ரிங்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஜெய்ஹோப் இப்போ எதுக்கு இவள் ட்ரிங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே, ஒய்யான் என்ன பண்ணுற நீ அப்படின்னோடனே, பாஸ் நீங்கள் இங்கே என்ன பாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னடி பண்ணுற அப்படின்னோடனே, பாஸ் இங்கே பாருங்கள், டீ போட்டுலாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அது பிடிக்காது, உரிமை உள்ளவங்க தான் டீ போட்டு கூப்பிடணும், அது எங்கள் ஊரில் அப்படி தான் அந்த மாதிரி அவள் சொல்கிறா. உங்கள் ஊர் கல்ச்சர் தெரிஞ்சுட்டு தாண்டி உன்னை டீ போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாஸ் ஏன் பாஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப இதாக பேசுகிறா. உடனே ஜெய்ஹோப் வந்துட்டு, ஓ அப்படியா, வேறு எந்த அட்வான்டேஜ் எடுத்தால் உனக்கு பிடிக்கும் பாஸ், நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த சைடு போகிறான். எல்லாருமே பேராக டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பாய் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஒயான் வா நம்ம டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அவள் கூட டான்ஸ் பண்ணுறான். அவளும் வந்துட்டு சிரிச்சுட்டே டான்ஸ் பண்ணுறா. இதை பார்க்குற ஜெய்ஹோப்புக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே வாயிட்டு அப்படியே விரலை வச்சு அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறான். பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்றான். அவனால் பொறுமை தாங்க முடியலை. போயிட்டு அப்படியே அவன் மூஞ்சிலே ஒரு குத்து. பாஸ் என்ன பாஸ் நீங்கள் பண்ணீங்க, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ அவன் கூட டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அந்த பப்ளிக் பிளேஸில் அங்கேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். எல்லாருமே அப்படியே வச்ச கண்ணு எடுக்காமல் பார்க்குறாங்க. நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே. அப்படியே ஜங்குக் அப்பாவும் பார்த்துட்டு தெரிஞ்சது தானே, இவன் அன்றைக்கி சொல்கிறவே தெரிஞ்சுக்கிட்டேன் இவளை எப்படியும் கரெக்ட் பண்ண போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காமல் போயிடுறாரு. ஒன்றும் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. அவனும் அடங்க மாட்டான், இவனும் அடங்க மாட்டான். எப்படியோ எனக்கு ஒரு வாரிசு கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே ஷாக்காக பார்க்குறா. சார் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, நான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் மெய்ட் அப்படின்னோடனே மறுபடியும் கிஸ் பண்ணுறான் ஜெய்ஹோப்பு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹிப்பை பிடிச்சிட்டு நடந்து கூப்பிட்டு வரான். மீடியாஸில் உடனே எல்லாருமே இருக்காங்க. மைக்கை முன்னாடி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவள் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், இவளை தான் லவ் பண்ணுறேன், இவளோட தான் டேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு ஒரு கிஸ்ஸு. அவ்வளோதான், ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவளுக்கு வேறு ஹாப்பியில் அப்படியே அவள் அப்படியே ப்ளஷ் ஆகுறா. அதை பார்த்துட்டு ஜெய்ஹோப், என்னடி ரொம்ப சீனை போட்ட, ஆனால் நான் கிஸ் பண்ணோன்னே அப்படியே பொட்டி பாம்பு அடங்கிட்டே அப்படியே ப்ளஷ் ஆகுறே அப்படின்னோடனே, இல்லை பாஸ் அப்படிலாம் இல்லை அப்படின்றான். என்ன நல்ல பொய் சொல்லாத, தான் உன் மூஞ்சிலே தெரியுது. சரி ஓகே,
எங்கேயும் போகாத என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே அவள் கூடயே நடக்கிறான். எல்லாத்தையுமே இன்ட்ரோ பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். அப்படியே மேலே போய் மைக்கில் போய் அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இவளை தான் நான் லவ் பண்ணுறேன், எங்கள் ஹவுஸ் மெய்டு தான், பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இவளை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான். அவள்கிட்டையும் கேட்குறான், உனக்கு நான் ஓகே தானே அப்படின்னு. அவளும் சிரிச்சிட்டே அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுறா. அவ்வளோதான், அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியே அன்றைக்கி நைட்டு ஆகுது. இப்போ அவளை கையை பிடிச்சி அப்படியே காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வரும்போதே, பாஸ் நீங்கள் நிஜமாகவே என்னை லவ் பண்ணுறீங்களா? ஏன்டி ஊரறிய வந்து மீடியாலாம் வச்சு மேடையிலேயே சொல்கிறேன், நீ இன்னுமா என்னை நம்பலை? எனக்கும் உங்களை பிடிக்கும் பாஸ், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜெய்ஹோப் இந்த வீட்டுக்கு போன விஷயம் எல்லாமே சொல்கிறான். உடனே அப்படிங்களா பாஸ் அப்படின்னே, என்னடி சும்மா பாஸ் பாஸ்ன்ட்டு, ஹோப்னு கூப்பிடு. இல்லைங்க பாஸ் எனக்கு அப்படி வராது. என்ன வேறு எப்படி வரும்? நான் வேணும்னா உங்களை மாமான்னு கூப்பிடவா? கூப்பிடு. மாமானா ஹஸ்பண்டை தானே அப்படி கூப்பிடுவீங்க? ஆமாங்க பாஸ் அப்படின்னோடனே, ஏய் மறுபடியுமா? இல்லைங்க மாமா, சாரி மாமா, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒய்யான்னு சொல்ல, அவ்வளோதான் அவனுக்கு ஹாப்பி ஆயிடுது. வாடி என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு கிஸ் பண்ணுறான். அவ்வளோ ஐயோ, கிடைக்கிற கேப்லலாம் இப்படி கிஸ் பண்ணுறாளே, இப்படி இவன் வந்து ஒண்டிக்கட்டையாகவே கடந்தா என்ன இந்த மாதிரி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் வந்து நினச்சிக்கிறான். நினச்சிட்டு அப்படியே அவளுக்கும் ஜாலியாக தான் இருக்குது. அவளும் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன அப்படின்றான். அவளும் என்ன ஒன்றும் இல்லைங்க மாமா அப்படின்றான். அப்படியா, ஒன்றும் இல்லையா, நிஜமாவேவா அப்படின்னு சொல்லி ஜெய்ஹோப் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு ஓடுறா. ஓடி அப்படியே டக்குன்னு அப்படியே பார்த்தா வாட்ரு மேலே கொஞ்சம் வாட்ரு பாட்டில் இருக்கும், அது அப்படியே மூடி இல்லாமல் யாரோ ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவள் போன ஸ்பீடில் அப்படியே அந்த பலகை மேலே முட்டினதால் அது அப்படியே கீழே கொட்டிடுது. அப்படியே அவள் தலையிலேருந்து கீழே அப்படியே தண்ணி கொட்டிடுது. அப்படியே அந்த தண்ணியெலாம் கொட்டின உடனே அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே ஈரப்பதம்லாம் பட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கும்ல, கிளாமராக, இன்னும் ரொம்ப கிளாமராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடுப்பு, அந்த இடுப்பு மேலே உள்ள அந்த சொட்டுவான அப்படியே அந்த பனித்துளிகள் மாதிரி அழகான முத்து போல் உள்ள அந்த வாட்டர்ஸ், இதெல்லாம் பார்க்குற ஜெய்ஹோப்பால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு குதிரை சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் நம்ம ஜெய்ஹோப் இருக்க, ஜெய்ஹோப்போட குதிரை எந்திரிச்சிருச்சு. வேறு வழி இல்லை, குதிரை எந்திரிச்சா பாஞ்சு தானே ஆகணும். ஸோ பாஞ்சிருச்சு. ஹிப்பில் போயிட்டு அந்த வாட்டர், அந்த இதெல்லாம் முத்து போல் இருக்கிற வாட்டர்லாம் அப்படியே சாப்பிட்றான். இவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் வந்து கையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே உதட்டுக்கு வந்து அப்படியே உதட்டிலேருந்து அப்படியே அவள் தேனை இவன் பருகி அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே கீழே போகுது. கீழே போயிட்டு அப்படியே வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே. அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு கசமுசா. அப்படியே வந்துட்டு நம்ம ஜெய்ஹோப் வந்துட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சி ஹக் பண்ணுறான். அப்படியே இடுப்பை போட்டு பிசைகிறான். இவளுக்கும் என்ன பண்ணுறேனே தெரில, ஒரு மாதிரி இவளும் விடத்து போகிறா. இவளும் அவனை அப்படியே ஹக் பண்ணுறா. அவனோட கழுத்து மேலே கையை வைக்கிறான், அவன் முதுகு மேலே அப்படியே கையை வச்சு அப்படியே அணைச்சிக்கிறான். அவனும் அப்படியே அவளை ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். பாடி ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே அவனோட லிப்பால் டச் பண்ணுறான். இவளும் வந்துட்டு அப்படியே அதே மாதிரி பண்ணுறான். அவ்வளோதான், அவங்களுக்குள்ள அப்படியே அன்றைக்கி சுமூகமாக அன்றைக்கி நடக்க வேண்டியதெல்லாம் செம்ம க்யூட்டாக நடக்குது. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ஹாப்பியாக அவள் லைஃப்பில் அவளுக்குன்னு யாருமே இல்லாமல் ரொம்ப ஏங்கியிருப்பா. அவள் லவ் பண்ண பர்சன் ஜெய்ஹோப்பே கிடச்சிட்டான். அதே மாதிரி ஜெய்ஹோப்க்கு அவள் லவ் பண்ண பர்சன் ஒய்யானே கிடச்சிட்டா. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே அந்த கசமுசா அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அப்படியே கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவே போய் முடியுது. அந்த கசகசா பெயின்ஃபுல்லாகவே முடிஞ்சு அந்த கிசு அப்படியே வேறு மாதிரி முடிஞ்சு, கசமுசா அப்படியே முடிஞ்சு எல்லாமே அப்படியே முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. அப்படியே வெக்கத்தோடு அப்படியே குளித்து அப்படியே நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் எப்படி டவலை வந்து இப்படி கட்டியிருப்பாங்க தலையில், அந்த மாதிரி கட்டிட்டு பியூட்டிஃபுல்லாக கோலம்லாம் போட்டுட்டு அழகாக அவனுக்கு டீயெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரான். அவன் இப்போ தான் எந்திக்கிறான். என்னடி இது காலங்காத்தாலே இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு. எங்கள் ஊரில் இப்படி தான் மாமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டு அப்படியே அவன் காலில் தொட்டு கும்பிட்டுக்கிறான். அவனுக்கு அந்த கல்ச்சர் ரொம்ப பிடிக்குது. பயங்கரமாக சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். நல்லா இருக்கே, நானே தேடி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட், என்னை இப்படி தாங்குகிற பொண்ணு கிடச்சிருக்க மாட்டா போலையே, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் வந்து சொல்கிறான். அவளும் சிரித்து வெக்கப்படுறா. அப்படியே ஜெய்ஹோப் வந்துட்டு என்ன வெக்கமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் சிரிக்கிறா. போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே
வாங்க மாமா உங்களுக்கு குளிக்க ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது குளிக்க ஊற்ற போறியா, என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். என்னடி யாரையுமே காணும், வேலைக்காரங்களை எல்லாருமே அனுப்பிட்டேன், அதான் நான் தான் உங்களுக்காக இருக்கேன்ல, இனி எதுக்கு இங்கே வேறு பெண்கள்லாம், வேறு யாருமே வேணாம், நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண யாராச்சும் ஒரு 2 பேர் இருந்தால் போதும். ஓ அப்படி மேடம் அப்படி முடிவு எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜேகப் சொல்ல, ஓயானு வெக்கப்பட்டு சிரிக்கிறா. சரி வாங்க மாமான்ட்டு கூப்பிட்டு போகிறா. பார்த்தா பின்னாடி கார்டன் ஏரியா. என்னடி இது கார்டன் ஏரியாவில் என்னடி பண்ணுற, சுற்றி ரோஸ் தோட்டமாக இருக்குது, அதுக்குள்ள நடுவில் ஒரு பலகை போட்டு உட்கார வச்சுருக்கா. என்னடி இது அண்டா நிறைய தண்ணி இருக்குது, இது எங்கள் ஊர் வெசல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இது என்ன அப்படின்னு, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து அப்படியே எண்ணெயை தேய்க்கிறான். என்னடி இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு. அப்படியே அவனோட ஷோல்ட்ரு பேக் எல்லாமே மசாஜ் பண்ணுறான், ஆயிலால் மசாஜ் கொடுக்குறா. அவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. பரவாயில்லையே நல்லா இருக்கே இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான். இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கை கால் எல்லாமே மசாஜ் பண்ணி எண்ணெய் வச்சு அப்படியே அவனை குளிக்க ஊற்றுறான். இதெல்லாம் ஜேகப் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். அப்படியே சோப்பை தைக்கிறப்போ அந்த நுரையை எடுத்து அவள் கன்னத்தில் பூசுறது என்ன, இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ்வபுளான மொமெண்ட்டோட இந்த எபிசோடை நான் இங்கே எண்ட் பண்ணுறேன்.